அவரை பார்த்தா எவ்வளவு வேகம் போய்கொண்டே இருக்கிறார். இப்படியே சென்றால் அவரை பிடிக்கவே முடியாது. குறுக்கு வழியில சென்று மடக்கி பிடிக்கல. இருப்பதா இறப்பதா இறைவனை வெறுப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா இந்த வழியாக நடந்து கொண்டே வந்தாரு. அவர் எந்த திசையை சென்றார் என்றே தெரியல. என்ன செய்யலாம் தெரியுமா? நீ இந்த திசையா தேடிக்கொண்டே போற, நான் இந்த திசையா தேடிக்கொண்டே போறேன். அவர் எங்க இருக்கிற கண்டுபிடிக்கலாம். ஐயோ பாவம், யார் என்றே தெரியவில்லை. மயங்க விழுந்து கொண்டிருக்கிறார். ஓடி சென்று தண்ணீர் ஓடி உயிர் பகுத்தார் வழியில் தண்ணீரை என் மூகல் ஊத்தி காப்பாத்திலே. நீங்க இருவரும் யாரு? நீங்கள் ஐயா, எங்கள் இருவரையும் யாருன்னு கேக்குறீங்களா? நாங்கள் இருவரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவர்கள். என்னுடைய பேரோ கலைச்செல்வன், அவளுடைய பேரோ கலைச்செல்வி. ஐயா, அது மட்டும் கிடையாது, நாங்கள் இருவரும் காதலர்கள். காதலர்களா? எனக்கு இருவருமே பார்த்தா தெரியலையா? ஐயா, இருவருமே சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு இருந்தோம். அந்த சமயத்திலே என்னை காப்பாற்றுங்கள் என்று ஆபத்தான குரல் ஓசி ஒன்று கேட்டது. ஓடி வந்து பார்த்தால் நீங்களோ மயங்கி விழுந்து கிடந்தீங்க. நாங்கள் தான் தண்ணீரை கொடுத்து உங்களுடைய உயிரையே காப்பாற்றினோம். ஆமாம், எங்களை யார் என்று கேட்கிறீங்களே. இந்த கானகத்திலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மயங்கிய நிலையில் விழுந்து கொண்டிருக்கீங்களே, நீங்க யாரு? ஐயா, இந்த அடர்ந்த கானகத்திலே ஒருவேளை சாப்பாடு கூட வகையில்லாமல் தண்ணீர் தாகத்தோடு மயங்கி விழுந்து கிடக்கிறேனே, என்னை யார் என்று கேட்கிறேன். ஐயா, ஐயா, நீங்கள் இருவரும் நினைக்கிற அளவுக்கு நான் ஏழும் கிடையாது, கோழையும் கிடையாது. ஐயா, கோழையும் கிடையாது. ஐயா, ஒரு சாதாரணமான மனிதன், ஏழையும் இல்லை கோழையும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் யார்? ஐயா, நான் ஒரு நாட்டு இளவரசர். ஐயா, இளவரசர். என்ன சொல்றீங்க? ஒரு நாட்டுக்கே இளவரசரா?
ஐயா, ஒரு நாட்டின் இளவரசன் என்றால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு நாட்டிலே அரண்மனையிலே சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சிரசிலே மணிமுடி தரித்து கரத்திலே செங்கோலை பிடித்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் எந்தவித குறையுமின்றி அரசாட்சி செய்யக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்று இருக்க வேண்டிய ஒரு நாட்டுக்கே இளவரசர் இந்த கானகத்திலே யாரும் இல்லாத அனாதை போல எழுது கொண்டு வரீங்களே, அதற்கு என்ன காரணம்? ஐயா, ஒரு நாட்டு இளவரசன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டுமே இந்த கோலத்தில் இருக்கிறனே என்ன காரணம் கேட்கிறையா? சொல்லுங்க ஐயா. என்னுடைய நாடோ சோழபுரி நாடு. என் அண்ணன் பேரோ ஞானசேகரன், என் பெயரோ சந்திரசேகரன். இருவருக்கும் ஒரே தங்கை, அவள் பேர் குணவதி. ஐயா, நாங்கள் மூவருமே பாசமரங்களா வாய்ந்தோம் ஐயா. என்ன அண்ணன், தம்பி, தங்கை, நீங்கள் மூவருமே பாச மலர்களாக வாழ்ந்து வந்தீர்களா? பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தது? ஐயா, முதலிலே என் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சரி. பாவம் என் அண்ணி எங்கெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் ஐயா. இயற்கையாக விட்டார்கள். நானும் என் அருமை குணவதியும் இருவரும் சின்ன சிறு குழந்தையார்களே. இந்த குழந்தை வளர்க்கணுமே, அதனால என்ன செய்யல என்பதற்காக என் அண்ணனோ இரண்டாம் தாரமாக மோகனா என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ஐயா. ஓஹோ, உன்னுடைய பெரிய நேரங்க பிறகு உன்னையும் உன்னுடைய தங்கை வளர்ப்பதற்காக உன்னுடைய அண்ணனோ இரண்டாம் தாரமாக மோகனா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தார். சரி ஐயா, என்ன என் தங்கை வளர்க்கணுமே, என் அண்ணனோ இரண்டாம் தாரமாக மோகனா என்ற பெண்ணை திருமணம் செய்து வந்தேன்.